ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் மூவிங் ஆவரேஜ்னா என்ன, மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ட்ரேடுக்கு ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கும் ப்ரைஸ்க்கும், அதாவது இப்போ கரண்டில் போயிட்டு இருக்க அந்த ப்ரைஸ் இருக்கு இல்லையா, மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மூவிங் ஆவரேஜில் நிறைய டைப் இருக்குது. ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னு பார்த்துக்கணும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மூவிங் ஆவரேஜ் தான். ஸோ இதில் எதுவுமே இல்லாமல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு மட்டும் வெறுமனையாக இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னு சொல்கிறாங்க. இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். இது போக நம்ம இந்த எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ், அப்புறம் வந்து ஹல் மூவிங் ஆவரேஜ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நிறைய பேர் நிறைய வீடியோஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கூட எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் ஏதாவது ஒரு விஷயத்தை சேர்த்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் மூவிங் ஆவரேஜாக வந்து டிஃபர் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கேன். 20 டேஸு, 50 டேஸு, அப்புறம் 100 டேஸு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 டேஸ்க்கு பதிலாக 100 டேஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் இதே 20, 50 அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்து 20 டேஸ், 50 டேஸ் ரெண்டுமே வந்துட்டு நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க கரண்ட் ப்ரைஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால 20 டேஸ் அப்புறம் வந்துட்டு 50 டேஸ் ரெண்டுமே பக்கத்தில் இருக்குங்கிறதுனால அதெல்லாம் வச்சுருக்கேன். ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு இந்த மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணுறப்ப அப்போ தான் நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இந்த மூவிங் ஆவரேஜஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த கர்வில் இருக்கிற லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் இப்போ வந்து கருத்தில் வைக்கிறேன் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு டேட் தெரியும். ஸோ 10th ஜனவரி இல்லையா. ஸோ 10th ஜனவரி நமக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2567. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜோட ப்ரைஸ். ஸோ இங்கே வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2646 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கோட க்ளோசிங் ப்ரைஸ். சேம் அதே மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில், அதாவது ஒரு ரெட் கேண்டில் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. ரெண்டுமே சேம், அதாவது கருவும் இங்கே தான் போகுது. சேம் டைம் இங்கே ஓப்பன் பண்ண மார்க்கெட்டு இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2818 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ், அதாவது ஈக்விட்டியோட ஸ்டாக்கோட ப்ரைஸு. ஸோ இதோட மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேண்டலுக்கு நேரே எங்கே பாஸ் ஆகிருக்குதோ, கருவு எங்கே பாஸ் ஆகிருக்குதோ அங்கே இருக்குது. ஸோ 2700 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டாக்கோட மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2700. ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2812. 2700 இருக்கு இல்லையா, இது வந்து மூவிங் ஆவரேஜோட ப்ரைஸு. ஸோ இந்த கேண்டில் இருந்து ஆரம்பிச்சு, இன்க்ளூடிங் இந்த கேண்டில் இருந்து ஆரம்பிச்சு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் 20 கேண்டிலோட ஆவரேஜ் தான் இந்த 2700. இதில் இருக்கிற எல்லாத்தோட பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகேட்டர் அப்படின்னா என்னன்னா இண்டிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ எதை வச்சு இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா. இந்த மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும் இல்லை எல்லா இண்டிகேட்டருக்குமே வந்து ஒரு சோர்ஸ் வேணும். அதுதான் இந்த கேண்டில் 6. அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் 6 பற்றி வீடியோ போட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நான் இண்டிகேட்டர்ஸ்குள்ளே வந்து சப்ஜெக்டில் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேண்டில் 6 பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்மளால் இண்டிகேட்டர்ஸை பற்றி வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். இங்கே வந்து 20 கேண்டில்ஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 20 கேண்டில் இருக்குது. ஸோ இந்த 20 கேண்டிலோட ஆவரேஜ் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2700. February 1க்கு நம்ம எடுத்துக்கலாம். February 1ஓட மூவிங் ஆவரேஜ் எவ்வளோ? 2582. ஸோ இந்த கேண்டில்லேருந்து ஆரம்பித்து ஸோ டோட்டலாக ஒரு 50 கேண்டில் பார்த்துக்கலாம். ஸோ 50வது கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோஜி இருக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50வது கேண்டில். இந்த டோட்டலாக இந்த 50 கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்சல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த 50 கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னவோ அதோட ஆவரேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜோட வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. 2582ங்கிற வேல்யூ பார்த்தோம் இல்லையா, அந்த வேல்யூ வந்துட்டு இதுதான். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு மற்ற மூவிங் ஆவரேஜஸ்க்கும். ஸோ 200க்கு இதே தான். ஸோ 50க்கு இதே தான், 20க்கு இதே தான். சரிங்க பிரதர், இது வந்து மூவிங் ஆவரேஜ். ஸோ டோட்டல் பாஸ்ட்டு 20 கேண்டில் 6ஓட ஆவரேஜ் தான் வந்துட்டு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ். பாஸ்ட்டு 50 கேண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 டேஸோட மூவிங் ஆவரேஜ். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ட்ரேடில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லணும்னா இப்போ பாருங்கள். ஸோ இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனை மட்டும் பாருங்கள். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்களேன். இது வந்து இந்த மூவிங் ஆவரேஜை வந்து அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி திரும்ப வந்துட்டு அந்த மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் ஆகிட்டு அப்படியே மேலே போயிருந்துருக்கும். ஸோ இதுக்கு இன்னொன்று சொல்கிறேன். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் வந்து இந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான் இந்த பிளாக்கு. ஸோ அந்த பிளாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து எங்கே கிராஸ் பண்ணுதோ இந்த கிராஸ் பண்ணுற பிளேஸ் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கூகுளில் நான் உங்களுக்காக சர்ச் பண்ணி வச்சுருக்கேன்.
ஷார்ட் டேர்மில் இருக்கிற ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்மில் இருக்கிற ஒரு மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணுறதுக்கு பேர் கோல்டன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சார்ட்டில் வரலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிராஸ் நடந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நல்ல ஹைக் கிடச்சிருக்கும். திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கிராஸ் நடக்குது. ஸோ திரும்ப அடுத்த கிராஸ் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிராஸ் கிடைக்குது. இங்கே கிடைச்சதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னா திரும்பவும் மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹைக் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் கீழே இருக்குது, 20 டேஸோட மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து மேலே இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் கீழே விழ அப்படியே வந்துட்டு இந்த மூவிங் ஆவரேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அதை ஃபாலோ பண்ணி கீழே வந்துட்டே இருக்கும். மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி கம்மியாகிறப்ப என்ன அப்படின்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் ஜோனாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு சிங்கிள் ட்ரேட் பண்ணுறவங்க இல்லை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு அப் ட்ரெண்ட் ஆகும். ஸோ கீழே வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டாகவும் பார்ப்பாங்க. இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கிராஸ் அப்படிங்கிற ஒரு கிராஸ் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு இந்த ரெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ், இது பிளாக் வந்துட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த கிராஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க பிரதர், நமக்கு இப்படி மேலே கிராஸ் பண்ணால் கோல்டன் கிராஸு, ஸோ இந்த மாதிரி இப்படி கீழே கிராஸ் பண்ணால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் மீனிங்கு. ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கேயே வந்துட்டு டெத் கிராஸ் அப்படின்னு போட்டால் வரும். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு புல் மார்க்கெட் டு பியர் மார்க்கெட், அதாவது திரும்ப வந்து கரடியோட ஆதிக்கம் வந்து அதிகமாகிற டைமை வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதிகமாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து அதிகமாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஸ்டாக் எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், வெறுமனே எப்படி பார்த்தாலே தெரியும். ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு அந்த ப்ரைஸை விட நம்ம அந்த ப்ரைஸ் கீழே போயிட்டு ஒன்ஸ் வந்து மேலே எங்கே டச் ஆகிருக்குதோ, ஸோ இங்கே பாருங்கள் ஒன்ஸ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டே இருந்திருக்குது. திரும்ப வந்து அந்த ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒன்ஸ் மேலே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே பாருங்கள், இங்கே கட் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருந்திருக்குது. ஸோ ஒன்ஸ் அதை கட் பண்ணி ஒன்ஸ் மேலே வந்து கேண்டில் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து மூவிங் ஆவரேஜில் ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அப்படியே அப் ட்ரெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க கர்வ்லையும் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஸோ மேலே போயிடுச்சு, ஸோ இங்கே கட் பண்ணிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகாது, இங்கே டச் பண்ணிவிட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும். ஸோ இந்த மாதிரி கட்டை எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஒரு சப்போர்ட் கீழே கிடச்சிடுச்சு அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பாருங்கள் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இப்போ மேலே போகுது, மேலே போனதுக்கப்புறம் கட்டை எடுத்துருச்சு அப்படின்னா திரும்ப கீழே வந்துடுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே போய் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு மூவிங் ஆவரேஜ் திரும்ப ஒரு தடவை கட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த டைமில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அந்த டைமில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம செல் பக்கம் வர்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து இந்த ரிலையன்ஸ் சார்ட் மட்டும் இல்லை, காமனாக எல்லா சார்ட்லேயுமே இது காமனாக நடந்திருக்கும். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து IRCTC எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மேலே போயிருக்குது, கீழே கட் பண்ணுறதுக்கப்புறம் பாருங்கள் டவுன் ட்ரெண்டாக இருக்குது, அப்படியே கீழே வந்துருக்குது. ஸோ இதே ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்துட்டு ஷூட் ஆகும். இது IRFC, இதுவும் இதே மாதிரி தான் ட்ரேட் ஆகிருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 டேஸ் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லாம் எங்கேயோ இருக்கும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத இடத்துல இருக்குது. ஏன்னா வந்து ஸ்டாக் நல்லா புல்லிஷில் போயிருக்குது பாருங்கள். 200 மூவிங் ஆவரேஜுக்கும் ஸ்டாக்கோட ப்ரைஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டாடா ஸ்டீல்ஸு, ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஹைட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகிறப்ப ஒரு புல்லிஷ் கிடச்சிருக்குது. ஸோ SBIலையும் பாருங்கள் ஒன்ஸ் வந்து மேலே கட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் வந்து பெருசாக மேக்ஸிமம் இல்லை, பட் ஆனால் மேலே கட் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புல்லிஷ் கிடச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் மூவிங் ஆவரேஜ்னால் என்ன, ஸோ அது எப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தராக இதை மாதிரி வந்து டெக்னிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.